ம், எதுக்கு ம், உங்களுக்கு திரும்ப வெளியே அனுப்புனாரு? வேற ஒரு அஜெண்டால நீங்க விசிகால இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப புரிஞ்சுக்கிட்டாரு, அனுப்பிட்டாரு. ம்ஹ்ம். விஜய் ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிட்டு உங்களை வெளியே அனுப்பிடுவாரு. நீ செந்தில் பாலாஜியை பேசுற அளவுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு. புரியுதுங்களா? ம்ஹ்ம். அவங்க ம்ஹ்ம். எல்லாம் உழைப்புல வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அரசியல்ல. ம், ம், நீங்க யாரோ 4 பேர் கை தட்டணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை வார்த்தைக்கு இருந்தாருன்னா, ம், 2026க்கு அப்புறம் அவர் அனுப்புறாரா இல்லையா பாருங்க. விஜய் நம்ம பார்க்க தானே போறோம். ம். நீங்க நானும் இங்க இருக்கோம். நம்ம பார்க்க தான் போறோம். என்ன ம், ம், ஒரு ம், ம், 8 10 மாசம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சு ம், அரசியல் ம், 2026ல விஜய் யார் யாரெல்லாம் பெரிய லெவல்ல பாதிக்கும். ஏங்க நல்லா பாத்துங்க, தாவேக்கால அவர் நுழைஞ்ச உடனே தனக்கான ஒரு பொசிஷன் வரும்னு எதிர்பார்த்தார். இப்ப விஜய் என்ன சொல்லிட்டாரு, எதா இருந்தாலும் புசி ஆனந்த் மூலியமா தான் நீங்க வரணும். ம், என்ன இங்கே புசி ஆனந்த் மட்டும்தான் விஜய்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ம், ம். என்ன நீங்க கொஞ்சம் ஓவர் லுக்கா நடந்தீங்கன்னா என்னாச்சு அன்னைக்கு? தேவையே இல்லாம நீங்க எல்லாம் புசி ஆனந்த் நடந்து போற மாதிரி எடப்பாடிட்ட ஒரு மாதிரி எடப்பாடியா ம், அவன் ம். இவன் ஒரு மாதிரி பேசி ஒரு வீடியோ வெளியே வந்தது இல்ல? ஆமா, ஆமா, அதுக்கப்புறம் ஆமா. விஜய் கூப்பிட்டு கண்டிச்சுட்டாரு. நீ தேவையில்லாம ம், வேணும்னா ம், கிளம்பிடுன்னு சொல்லிட்டாரு. ம், ம், ம். அது தன்னுடைய இருப்பை காட்டணுங்கிறதுக்காக ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு.